Hi student, good morning. So exercise 10.3 ல example 10.2 பார்க்க போகிறோம். Find the differential equation for the family of all straight line passing through the origin. சார் அது என்ன சார் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா அந்த லைன் வந்து ஆரிஜின் வழியாக மட்டும்தான் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ டயக்ராம் போடுறேன், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டயக்ராம் வந்துட்டு x-axis, y-axis, x-axis, y-axis. இப்போ ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ் என்னென்னலாம் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுதோ அந்த லைன்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, எக்கச்சக்க லைன், இந்த இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகலாம், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகலாம், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகலாம். இது எல்லாமே வந்துட்டு ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ். ஓகே, ஆரிஜின் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்காது. அப்போ எப்படி சார் இருக்குன்னா y is equal to mx plus c வராது சார். ஸ்ட்ரைட் லைனாகவே y is equal to mx plus c தான் சார் அப்படிங்கிறது. இங்கே ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஆரிஜின் அப்படிங்கிறதுனால கான்ஸ்டன்ட் வராது. இப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது m மட்டும்தான். ஓகே, அந்த எம்மை ரிமூவ் பண்ணால் போதும், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், differentiate with respect to x. Okay, so அப்போ y-ஐ differentiate பண்ணா dy by dx, y-ஐ differentiate பண்ணா dy by dx, x-ஐ differentiate பண்ணா 1 again m அப்படியே இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ substitute ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1. substitute ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1. 2-ஐ கொண்டு போய் 1ல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன சார் வரும்? y is equal to mக்கு பதிலாக என்ன சார் சப்ஸ்டிட் பண்ணலான்னா dy by dx into x, dy by dx into x. ஓகே, இதுதான் சார் நமக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் நமக்கு தேவையான ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரிக்வைர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 10.3 போயிடலாமா? ஓகே, எக்ஸசைஸ் 10.3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸசைஸ் 10.3 ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். Form the differential equation by eliminating the arbitrary constant. By eliminating the arbitrary constant. Capital A and capital B from y is equal to a cos x, y is equal to a cos x plus b sin x, plus b sin x. Okay, exercise 10.3 from the differential equation by eliminating the arbitrary constant a and b from y is equal to a cos x plus b sin x. Okay, ஸோ அப்போ இதில் வந்துட்டு இதே மாதிரி ப்ரீவியஸ் சம் நம்ம வந்து எக்ஸசைஸில் ஒரு சம் பார்த்துருக்குறோம். இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது a and b தான். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை முதல்ல எடுத்துக்கலாம். என்ன சார் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா y is equal to a cos x, y is equal to a cos x plus b sin x from equation number 1, from equation number 1. ஓகே, இப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஏவும் பியும் ரிமூவ் பண்ணும். அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ அடுத்தது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டேஸ், y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால்
y dash. Okay, அப்ப is equal to cos x differentiate பண்ணா minus sin x. அப்ப minus a sin x. minus a sin x. Okay, அடுத்தது sin x differentiate பண்ணா cos x plus b cos x plus b cos x. Okay, differentiate with respect to x. Again differentiating with respect to x. மறுபடியும் differentiate பண்ணாதான் நமக்கு abங்கிற கான்ஸ்டன்ட் ரிமூவ் ஆகும் இல்லையா? அப்ப differentiate with respect to x. Okay, அப்ப என்ன வரும்? y double dash is equal to sin x differentiate பண்ணா cos x தான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே இருக்கும் இல்லையா? அப்ப இப்படி எழுதலாம் minus a cos x. Okay, again cos x differentiate பண்ணா minus sin x. அப்ப என்ன கிடைக்கும்? minus b sin x. minus b sin x. Okay, minus காமனா வெளியில எடுத்துடலாமா? again என்ன இருக்கும்? y double dash is equal to minus a cos x plus b sin x plus b sin x. Okay, so அப்ப இத வந்துட்டு from equation number 1ல பாருங்க y is equal to a cos x plus b sin x இருக்கா? அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். y double dash is equal to minus y from equation 1. from equation 1. அப்போ y double dash plus y is equal to 0. y double dash plus y is equal to 0 is the required differential equation. is the required differential equation. Okay student, thank you. முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. thank you.